நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சுகன்யா மற்றும் குன்னம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் கீர்த்திவாசன் ஆகியோரை ஆதரித்து சீமான் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். ராகுல் காந்திக்கு பதவி இது என்னது இது? இவர்தான் மக்களாட்சியின் காவலர்கள், மாண்புமிக்க மக்களாட்சியின் மகத்தான தலைவர்கள். கேவலம் வரும்போது வீதியில் வந்து சனாதனம் ஒழிப்போம், சனாதனத்தை ஒழிப்போம். அதுக்கு தாண்டா உங்களை முதல்ல ஒழிக்கணும்னு நினைக்கணும். அதுக்கு தான் உங்களை ஒழிக்கணும்னு நினைக்கணும். பைத்தியக்காரங்க. பிஜேபி வந்துடும். டிஎம்கே ஒரு வீர மகன் நான் சொல்றா, நான் இருக்கிற வரை வராது அப்படி சொல்றா ஒருத்தன். எப்பேற்பட்ட தலைவனின் மகன் நான். என் தலைவன் தமிழீழ நாட்டிலே தன் படையோட கையில துவக்கோட நிக்கிற போது என் மீனவனை ஒருத்தனை சிங்கள கடற்படை தொட்டுச்சா. இந்த நாட்டு குடிகளுக்கு பாதுகாவலான காவல் தெய்வமடா என் தலைவன். அவன் அந்த இடத்துல இல்ல. 840 மீனவன் உயிரோடு இல்ல. சொல்லணும்டா. ஒரு வாசல்ல வாயில் காவலன் போடுவது எதற்காக என் பெற்றோர்களே? எதற்கு வாட்ச்மேன் போடுற? எதுக்கு வாயில் காவலன் போடுற? திருடன் வர்றதுக்கு முன்னாடி தடுத்து பிடிக்கவா? திருடிட்டு ஓடும்போது விரட்டி பிடிக்கவா? அட திருட வந்துருவான், கதை பிடிக்கிறங்க, சன்னலை பிடிக்கிறங்க, நல்லா உள்ள தாப்பா போட்டுக்கிறங்க. இதுக்கு எதுக்குடா ஒரு வாயில்ல ஒரு காவலன்? இவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்த ஒருத்தர் பிஜேபி பி டீம், அதுவே எங்க இருக்குன்னு தெரியல. சீட்டு இடம் கொடுத்துட்டாப்புல 27 சீட்டு நிறுத்துறதுக்கு ஆள் கிடைக்கல. கடைசி நேரத்தில் நாளைக்கு கட்டுத்தொகை இன்னைக்கு அறிவிக்குது. பிஜேபி வரக்கூடாது, சரி. காங்கிரஸ் வரலாமா? பிஜேபியை எதிர்க்கிறதில் எப்படி காங்கிரஸ் அயோக்கிய காங்கிரஸை நீ புனிதப்படுத்துகிறாய்? விடுதலை பெற்ற இந்த இந்தியாவை 60 ஆண்டுகளாக ஆண்டவன் எவன்? இந்த நாடு இவ்வளவு வறுமை ஏழ்மையில் சிக்கி தவிக்க காரணம் என்ன? ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார்? சரக்கு மற்றும் சேவை வரியை. நீட்டை திணித்தவன் யார்? என்ஆர்சி ஆள் தூக்கி சட்டத்தை கொண்டு வந்தது யார்? செயல்படுத்துறது பிஜேபி. கொண்டு வந்தது யார்? அமித்ஷா பேசுகிறாரே, உள்துறை அமைச்சர், இந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் தான் என்று பாராளுமன்றத்தில் பேசியது இருக்கா இல்லையா? என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்? ஒரு ஆழ்த்தூக்கி சட்டத்தை எதற்காக கொண்டு வந்தீர்கள்? பாபர் மசீதை இடித்தவன் பிஜேபி, இடிக்க அனுமதித்தவன் எவன்? காங்கிரஸ். உங்கள் மகன் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட போனால் 3 கிலோமீட்டருக்கு அங்க தடுப்பானை நிறுத்தி இங்க போராடிட்டு போன்றான். இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட போனால் 3 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல தடுப்பானை போட்டு டிவைடரை போட்டு இங்க பேசிட்டு போன்றான், பேரிகார்டை போட்டு. ஆனால் கரசகை நடத்தி இவ்வளவு தூரம் வரவேன் இந்த பாபர் மசீதை இடிப்பான்னு கணிக்காம என்ன புடிங்கிட்டு இருந்த? உன் உளவுத்துறை, காவல்துறை, ஒரு ராணுவம் என்ன பண்ணுச்சு? உன்னுடைய என்ன பண்ணுச்சு? இடிப்பான்னு தெரியுமா தெரியாதா? ஏறி கோபுர உச்சியில் போய் இடிக்கிறவரை என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நரசிம்மராவ் காங்கிரஸ் தானே ஆட்சி. குத்தி கொலை பண்றவனை விட குத்துறதுக்கு வசதியா பிடிச்சுக்கிறான் பாடுறா, அவன் தான்டா பெருத்த அயோக்கிய பையன். இடிச்சவன் பாரதிய ஜனதா, இடிக்க அனுமதித்தவன் காங்கிரஸ். 2 பேரும் சம அளவு குற்றவாளிகள். இந்த நாட்டை மாறி நாசம் பண்ணது பிஜேபி, காங்கிரஸ், திமுக, அதிமுக. 4 பேரும் நமக்கு சம அளவு எதிரி. ஒழிக்கணுவீங்கள, இல்லைன்னா இந்த நாடு நாடா இருக்காது, சுடுகாடா மாறிடும். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நம்முடைய புரட்சி பாவலன் பாடுகிறான், நாட்பக்கமும் எதிரி நடுவில் நம் தமிழ் தாய் என்று. இப்போது நாட்பக்கமும் எதிரிகள், நடுவில் நம் நாம் தமிழர் கட்சி என்பதை புரிந்து கொண்டு என் அன்பு பிள்ளைகள் களத்திலே வெறி கொண்டு வாயணும். நம்முடைய அண்ணன் பழனி பாபா நமக்கு கற்பிக்கிறான், தமிழர்களே, என்னரும் சொந்தங்களே, இன உணர்வு கொள்ளாதீர்கள், இனப்பற்று கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள். அப்போதுதான் நீங்கள், இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆளமாட்டீர்கள் என்கிறார். கருணாநிதி மகன் ஐயா ஸ்டாலினால தர முடிகிற நல்லாட்சி, ஐயா எடப்பாடியால தர முடிகிற நல்லாட்சி. ஐயா கருணாநிதி ஆட்சியில 25 ஆண்டுகள் வாழ்ந்துட்ட. அம்மா ஜெயலலிதா 20 ஆண்டு, ஐயா ஸ்டாலின் 5 ஆண்டு, ஐயா எடப்பாடி கிட்ட 4.5 ஆண்டு. ஒரு தடவை உன் மகன் ஆட்சியில் வாழ்ந்து பாரு. உலகத்தின் தலை சிறந்த நாடா மாற்றி படைக்கிறேன்னு இல்லையான்னு பாரு. எவனாவது கல்வி, தரமான கல்வி, தரமான மருத்துவம், தடையற்ற மின்சாரம், பயணிக்க நல்ல பாதை, பயணிக்க நல்ல போக்குவரத்து சொல்றானா? ஓசி பஸ் ஓட்டுவான். யார்? உங்க அப்பா மட்டும் சொத்தை வந்து ஓட்டுவியா? யார்? எங்க அப்பா மட்டும் சொத்தை தானே எடுப்ப, வரின்னு சொரிஞ்சு எடுப்ப. நான் ஓசி பஸ் ஓட்ட வந்தால் இல்ல உன் மகன், ஏசி பஸ் ஓட்டுவேன். காசு கொடுத்து உரிய கட்டணம் கொடுத்து போ.